ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2025 வெளியான டிஎன்ஏ அப்படின்ற ஒரு தரமான மற்றும் தாறுமாறான த்ரில்லர் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோ லவ் ஃபெயிலியர் காரணமாக பயங்கர டிப்ரெஷனில் சுற்றிக்கிட்டு இருக்கிறாருங்க. பொறுப்பே இல்லாத ஒரு பையனாக இருக்கிறாரு. அண்ணனுக்கு கல்யாணம் நடந்தாதான் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு லைட்டாக மனநல பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. இவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குதுங்க. இந்த குழந்தை பிறந்த அடுத்த செகண்டே இவரோட வாழ்க்கை தலைகிலா மாறுதுங்க. ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த படத்தில் வச்சு பயங்கர த்ரில்லிங்காக இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. ஹீரோ ஹீரோயினோட வாழ்க்கையில அப்படி என்ன நடந்தது அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட அப்டேட்ஸ் எல்லாமே அந்த வாட்ஸ்அப் சேனல்லையும் நான் கொடுப்பேன். ஸோ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட், நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோடைய கதை 2014 தொடங்குதுங்க. ஒரு ஹாஸ்பிட்டலை காட்டுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல ஏகப்பட்ட பேஷண்ட்ஸ் வந்துட்டும் போயிட்டும் இருந்துட்டு இருக்காங்க. 2014 ஆண்டு கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் வருது. பேஷண்டோட எல்லா டீட்டெயிலுமே டிஜிட்டலைஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பென்னு பேப்பர் இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குதுங்க. எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டா மாற ஆரம்பிக்குது. அந்த வகையில அந்த ஹாஸ்பிட்டல்ல டேட்டா பேஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கிறவர் தான் வரதன். திடீர்னு எல்லாம் டிஜிட்டலைஸா மாத்துறதுனால ஏகப்பட்ட டேட்டாஸை கம்ப்யூட்டர்ல என்ட்ரி பண்ண வேண்டியதா இருக்குதுங்க. நாள் முழுக்க வேலை செஞ்சு களைச்சு போன வரதன் ரொம்ப டயர்டோட வீட்டுக்கு கிளம்புறாருங்க. இவர் கிளம்புன நேரம் பார்த்து ஹெவியா மழை வேற பெய்ய ஆரம்பிக்குதுங்க. ஒரு பாலத்து மேல இவர் அப்படியே கார்ல வந்துகிட்டு இருக்கிறாரு. நாள் முழுக்க வேலை செஞ்ச கலப்புல கார் ஓட்டிக்கிட்டே அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறாருங்க. இந்த சிச்சுவேஷன்ல இவர் காருக்கு முன்னாடி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பைக்ல போயிட்டு இருந்திருப்பாங்க. தூக்க கலக்கத்திலேயே காரை கொண்டு போய் அவங்க மேலேயே இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணிடுறாருங்க. அடுத்து என்ன பண்றதுனே தெரியாம இந்த வரதன் நில குழஞ்சு போய் நிக்கிறாருங்க. ஏன்னா இவர் அடிச்ச வேகத்திலேயே அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஸ்பாட் டெட்டுங்க. இந்த ஒரு சூழ்நிலையில அந்த வழியா ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று வருது. ஆம்புலன்ஸ் டிரைவர் இறங்கி வந்து, சார் நீங்களா, நான் யாரும் நினைச்சேன் அப்படின்னு வரதன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாருங்க. வரதன் அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கறாரு அப்படின்ற விஷயம் இந்த ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு தெரிஞ்சிருக்குது. நிறைய வாட்டி பார்த்துருக்கிறதா சொல்றாருங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரும் பார்க்கல, ஒரு கைப்பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போனா அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பார்த்தீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸ்ல ஏத்துறாங்க. அப்ப திடீர்னு அழுவுற சத்தம் கேக்குதுங்க. என்னடான்னு பார்த்தா அங்க இருக்கக்கூடிய புதருக்குள்ள ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருக்குதுங்க. இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் அந்த பைக்ல வரலங்க, குழந்தையும் இருந்திருக்கு. அடிச்ச வேகத்துல அந்த குழந்தை அந்த புதருக்குள்ள போய் விழுந்து அந்த குழந்தை உயிர் பொழைச்சிருச்சு. ஆனா அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஸ்பாட்லயே இறந்து போயிட்டாங்க. இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் வரதன் கிட்ட சொல்றாரு, நீங்க போலீஸ் கிட்ட எதுவுமே பேசாதீங்க, குழந்தைய பத்தி எதுவுமே சொல்லாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க கிட்ட போயிட்டு ராத்திரி 10-10:30 மணி இருக்கும், நான் ஒருத்தங்களை டிராப் பண்ணிட்டு அந்த வழியா வரும்போது இந்த ஆக்சிடென்ட்டை பார்த்தேன், இங்க கொண்டாந்தேன், அவங்க இறந்துட்டதா சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. இது ஒரு ஹிட் அண்ட் ரன் கேஸா பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க ரெஜிஸ்டர் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் சம்பவம் நடந்த இடத்துல சிசிடிவி கேமராவும் இல்ல, ஆள் நடமாட்டமும் இல்ல. கிரைமை யாருமே பார்க்காதனால போலீஸ்காரங்களுக்கு ஆக்சிடென்ட் பண்ணது யாரு அப்படின்றதையே கண்டுபிடிக்க முடியாம போகுதுங்க. இப்போ நம்ம வரதன் அந்த ஹாஸ்பிட்டல்ல என்ன பண்றதுனே தெரியாம மனமுடிஞ்சு போய் உட்காந்துக்கிட்டு இருப்பாருங்க. அப்போ பிரசவம் பார்க்கறதுக்காக ஒரு தம்பதி வந்திருந்திருப்பாங்க. அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குதுங்க. டாக்டர் கிட்ட அந்த கணவன் போய் கேட்கிறாரு, பிறந்தது ஆண் குழந்தையா இல்ல பெண் குழந்தையா டாக்டர் அப்படின்ட்டு. குழந்தை இறந்துருச்சுங்க, அம்மா சேஃபா இருக்காங்க அப்படின்னு சொல்ல இந்த கணவன் மனமுடிஞ்சு போய் கதறி அழுவ ஆரம்பிக்கிறாருங்க. 10 வருஷமா இவங்க பேபிக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணி இருந்திருக்காங்க. அந்த குழந்தை பூமிக்கு வரப்போகுது அப்படின்றத நினைச்சு ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்காங்க. அவங்க கனவுல மண்ணலி போட்ட மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமா அழுவுறாருங்க. இதை பார்த்து இந்த வரதன் ரொம்ப ஃபீல் பண்றாரு. அதே சமயம் அங்க நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த ஆம்புலன்ஸ் டிரைவரையும் பாக்குறாருங்க. அதுக்கப்புறம் வரதன் இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி இருந்திருக்காரு. உடனடியே இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் போயிட்டு அந்த கணவர் கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்றாரு. அந்த கணவரும் பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட இருக்கக்கூடிய குழந்தைய எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இறந்து போன அந்த குழந்தைய அந்த ஊஞ்சல்ல இருந்து எடுக்கிறாங்க. ஆக்சிடென்ட்ல இறந்து போன அந்த தம்பதியோட குழந்தைய ரீப்ளேஸ்மெண்டா உள்ள வைக்கிறாங்க. ஆனாலும் வரதன் ரொம்ப கில்ட்டோட வெளியில நின்னுட்டு இருப்பாருங்க. அப்ப இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து சொல்லுவாரு, அதான் தப்பிச்சிட்டல, இப்ப எதுக்கு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க சார் அப்படின்னு கேட்க, நான் தப்பிக்கல, என்னோட தண்டனை காலம் தான் தள்ளி போயிருக்கு, தப்பு செஞ்சவன் கண்டிப்பா ஒரு நாள் மாட்டுவான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாருங்க. அங்க கட் பண்ணா இந்த கதை 2023 வருதுங்க. ஒரு ஒயின் ஷாப்பை கட்டுறாங்க. அந்த ஒயின் ஷாப்ல ஹீரோட 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க போயிட்டு சரக்கு வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஹீரோட டேபிள் கிட்ட வராங்க. பார்த்தா நம்ம ஹீரோ ஆல்ரெடி 6 பீரை குடிச்சிட்டு இன்னும் ஸ்ட்ராங்கா உட்காந்துக்கிட்டு இருக்காருங்க. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்த அந்த பீரையும் குடிச்சிடுறாருங்க. ஹீரோடைய பேரு ஆனந்த். ஹீரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணி இருந்திருக்காருங்க. அந்த பொண்ணு 1 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ விட்டு போயிடுச்சு, வேற ஒரு கல்யாணமும் பண்ணிருச்சு. ஆனா அப்ப இருந்து இன்னும் அந்த பொண்ணை மறக்காம இவர் குடியா குடிச்சுக்கிட்டு இருக்காருங்க. ஃப்ரெண்ட்ஸ் எப்போதுமே ஹீரோக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ற அப்படின்ட்டு. ஆனா ஹீரோ கேட்கவே மாட்டாருங்க. ஒயின் ஷாப்ல குடிச்சிட்டு காதல் தோல்வி வழியில டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு ராத்திரி வீட்டுக்கு வந்து சேர்றாருங்க. ஹீரோட வீட்டுக்கு வெளியில ஹீரோ வளர்க்கக்கூடிய ஒரு நாய் இருக்குதுங்க. அந்த நாயை கொஞ்சிட்டு ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு போறாரு. ஃபுல் போதையில இருக்கிறாருங்க. இவரால நேரா கூட நடக்க முடியல. அப்ப ஹீரோட மொத்த ஃபேமிலியும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோடைய அம்மா, வாடா வந்து சாப்பிட்டுட்டு போவியாமா அப்படின்ற மாதிரி சொல்ல ஸ்ட்ரெயிட்டா இவரு டேபிள்ல போய் உட்கார்றாருங்க. ஹீரோடைய அப்பாக்கு ஹீரோவை சுத்தமா பிடிக்காதுங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ பொறுப்பே இல்லாம இருக்கிறாரு, தினம் இப்படி குடிச்சிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு. ஹீரோடைய அப்பா ஹீரோட தம்பி கிட்ட பிசினஸ் சம்பந்தமா கேள்விகள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காருங்க. அதுக்கு ஹீரோடைய தம்பி சொல்றாரு, எப்ப பார்த்தாலும் என்னையே கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, இவனை ஏதாவது கேள்வி கேட்கறீங்களா ஒன்னா அப்படின்ற மாதிரி கேட்க,
எனக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும்தான் நான் இன்வால்வ் ஆவேன் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிடுறாருங்க. உடனே நம்ம ஹீரோ பட்டுன்னு எழுந்திருச்சு அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. இதை நீ முதல்லயே பண்ணிருக்கலாம் அப்படின்னு ஹீரோட தம்பி சொல்ல ஹீரோக்கு கோவம் வந்துருதுங்க. நானா இங்க வந்து உட்காந்தனா, நீங்களா கூப்பிட்டதுனால தானே வந்து உட்காந்தேன், நானே போதையில இருக்கிறேன் அப்படின்ட்டு சைலண்டா போயிட்டு இருக்கேன், என்னைய கூப்பிட்டு வம்புழுக்கிறது நீங்க அப்படின்னு சொல்றாருங்க. ஹீரோடைய தம்பி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம தம்பிக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா, அதனாலதான் என்கிட்ட எப்போதுமே சண்டைக்கு வந்துகிட்டு இருக்கிறான் அப்படின்னு ஹீரோ சொல்றாருங்க. இதை கொஞ்சம் ஷார்ப்பான வார்த்தைகளை பயன்படுத்தி இவர் பேசுவாருங்க. இதை கேட்டதும் ஹீரோடைய அப்பாக்கு கோவம் வந்துரும். என்ன வார்த்தைடா பேசிக்கிட்டு இருக்க, இந்த வீட்டுல எல்லாருமே எஜுகேட்டடான ஆளுங்க, எல்லாரையும் வளர்த்த மாதிரி தான் உன்னையும் வளர்த்தேன், ஆனா நீ மட்டும் ஏன்டா இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டுறாருங்க. கட்டுப்பான நம்ம ஹீரோ வீட்டை விட்டு வெளியில வந்து நாயை கொஞ்சிக்கிட்டு இருக்காருங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜை படிச்ச உடனே இவர் பயங்கரமா ஷாக்கா வராருங்க. உடனடியா வீட்டை விட்டு இவர் பாட்டுக்கு வெளியில போயிடுறாருங்க. அங்க கட் பண்ணா திவ்யா அப்படின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணுக்கு இப்ப வீட்டுல வரன்னு பாத்துருக்காங்க. திவ்யா நார்மலான ஒரு பொண்ணு கிடையாதுங்க, கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. அதனாலேயே திவ்யாவை எல்லாருமே லூசு, மென்டல், மனநல பாதிக்கப்பட்ட பொண்ணு இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப திவ்யாவை பொண்ணு பாக்குறதுக்காக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க. திவ்யாவோட அம்மா பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க. நீ பாட்டுக்கு போனியா, காஃபியை குடுத்தியா, வந்தையான்னு இருக்கணும், நீ பேசக்கூடாது, சிரிக்கக்கூடாது, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுட்டு அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு காஃபி கொடுக்கறதுக்காக போக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க திவ்யாவை பார்த்து ஏகப்பட்ட கேள்விகளை முன்வைக்கிறாங்க. ஆனா எதுக்குமே பாத்தீங்கன்னா திவ்யா பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. திவ்யாவுடைய அம்மா தான் பதில் சொல்றாங்க. ஏன் எல்லா கேள்விகளுக்கும் பொண்ணோட அம்மா பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பொண்ணு எதுவும் பதில் சொல்லாதா அப்படின்னு கேட்க அவ கொஞ்சமா தான் பேசுவா அப்படின்னு திவ்யாவோட அம்மா சொல்றாங்க. பட்டுன்னு திவ்யா ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஏமா போய் சொல்லிக்கிட்டு இருக்க, நான் நல்லாவே பேசுவேன், என்னோட அம்மா தான் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, நான் எல்லாத்திட்டையும் கலகலன்னு பேசுவேன், இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுவேன், படம் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி திவ்யா வந்து ஹைப்பர் ஆக்டிவா தான் வந்து பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்த உடனே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு இந்த சம்பந்தம் வேணாம் அப்படின்ற மாதிரி தோணிடுது. எல்லாருமே வெளியில போறாங்க. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், பேசக்கூடாதுன்னு சொன்னேன்ல, எதுக்காக இந்த மாதிரி பேசினேன் அப்படின்ற மாதிரி சொல்ல மாப்பிள்ளை கிட்ட நானே கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்க பதில் சொல்ல முடியாம அவர் திணறாருங்க. அவருக்குலாம் என்ன பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி திவ்யா சொல்லிடுறாங்க. ஆனா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு நம்ம ஹீரோயினுடைய பிஹேவியர் எதுவுமே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்மதத்தை கேன்சல் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் திவ்யாவுடைய அம்மா திவ்யாவை போட்டு பொலவலன்னு பொழக்கிறாங்க. உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னேன்ல, எதுக்கு நீ பேசின, எங்களுக்கு நிம்மதியாவே இருக்க விட மாட்டே அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சைக்காட்ரிஸ்ட கூட்டிட்டு போறாங்க. திவ்யாவை நீங்க அடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்க ஆமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்க்கு நீங்க அடிச்செல்லாம் எதையும் சரி பண்ண முடியாது, இன்ஃபேக்ட் நீங்க அடிச்சீங்கன்னா இந்த நோய் அதிகம் தான் ஆகும். திவ்யாக்கு பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா தான் அதை கியூர் பண்ண முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்றாருங்க. சின்ன வயசுல இருந்து நீங்க சொன்னதெல்லாம் கேட்டு அவளுக்கு சிம்பிளான டாஸ்க் மட்டும் தான் கொடுக்குறோம், ஆனாலும் அதை கூட அவ செய்ய மாட்டேன்றா அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் ரொம்ப சென்சிட்டிவான பர்சனுங்க, தொட்டாச்சிவங்க எப்படியோ அந்த மாதிரி தான் உங்க பொண்ணும், ஸோ ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. அங்க கட் பண்ணா வீட்டை விட்டு வெளியில வந்த நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ரோட்ல பிச்சைக்காரங்களோட படுத்து கிடக்குறாருங்க. அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி வீட்டுக்கு கூட்டு போறாங்க. இவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போன அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஹீரோட தம்பிக்கு ஒரு பொண்ணு பார்த்திருப்பாங்க. சோ அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாம் வந்திருப்பாங்க. ஹீரோட அம்மா ஹீரோவை பேக் டோர் வழியா மாடி கூட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிட்டு போவாங்க. ஆனா ஹீரோ ஆசையா வளர்க்கக்கூடிய அந்த நாய் பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட விளையாடணும், கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி குலைச்சிக்கிட்டே இருக்கும். ஹீரோட அப்பா இருக்கிறாரு இல்லையா, அவங்களுக்கு ஒரே பையன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்ன நாய் குலைச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி பொண்ணு வீட்டுக்காரங்களே கேட்பாங்க. அந்த டைம் பார்த்து நம்ம ஹீரோ அந்த நாய் கொஞ்சம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிருவாருங்க. வீட்டுக்குள்ள வந்த நம்ம ஹீரோவை பொண்ணு வீட்டுக்காரங்களாம் பாத்துறாங்க. அவங்களுக்கு அப்பதான் தெரிய வருது இவருக்கு ஒரு அண்ணா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோடைய தம்பி ஹீரோவை அண்ணா மேல போலானா அப்படின்னு சொல்லி வார்த்தைக்கு வார்த்தை அண்ணா அண்ணான்னு சொல்றாரு. இது வரைக்கும் ஹீரோடைய தம்பி ஹீரோவை அண்ணான்னு கூப்பிட்டதே கிடையாதுங்க. ஹீரோ குடிபோதையில பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்கிறாரு. தம்பி கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கிட்ட கேட்கிறாருங்க, ஏமா உனக்கு ஒரு பிரதர் இருந்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணப்பட்டு உன் பிரதர் கல்யாணத்துக்கு வரலன்னா நீ ஒத்துப்பியாமா அப்படின்ற மாதிரி கேட்க அந்த பொண்ணு பட்டுன்னு எழுந்திருச்சுது. நம்ம போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க கிளம்புறாங்க. ஹீரோடைய அப்பா போய் பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட பேசும்போது ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, ஃபர்ஸ்ட் உங்க பெரிய பையனை சரி பண்ணுங்க, அதுக்கப்புறம் இந்த சம்பந்தத்தை பத்தி பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாங்க. ஹீரோ நடு வீட்டுல குடிபோதையில படுத்து கிடப்பாருங்க. ஹீரோடைய அப்பாக்கு வந்தது பாருங்க கோவம், வந்து பயங்கரமா பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவாரு. பெத்த பையன் கூட பார்க்காம பயங்கரமா சாப விட்டுருவாருங்க. உன்னால தாண்டா எங்களுக்கு நிம்மதியே இல்ல, வயிறு எரிஞ்சு சொல்றேன், நீ வாழ்க்கையில நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சாப விட்டுறாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோவை கூட்டிட்டு போய் பாத்ரூம்ல உட்கார வச்சு குளிப்பாட்டி விடுறாங்க. ஏண்டா அந்த பொண்ணு உன்னை விட்டுட்டு போய் ஒரு வருஷம் ஆச்சு, வேற ஒரு கல்யாணமும் பண்ணிட்டு அவ பாட்டுக்கு சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா, ஆனா நீ தான் அவளை நினைச்சு தினம் இப்படி குடிச்சிட்டு சுத்திக்கிட்டு இருக்க, அவளை தான் கொஞ்சம் மறந்து தொலையேண்டா அப்படின்ற மாதிரி சொல்ல பட்டுன்னு ஹீரோ சொல்றாரு அவ உசுரோடையே இல்ல செத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா சொல்ற அப்படின்னு கேட்கும்போது சூசைட் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு வீடியோவை காட்டுறாருங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோ லவ் பண்ண பொண்ணு வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க இல்லையா, அந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்க சந்தோஷமாவே இல்ல, தினம் நரக வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. தன்னோட கணவன் கூட ஒரு நரக வாழ்க்கை வாழ்றத பத்தி தன்னோட அம்மா அப்பா கிட்ட ஷேர் பண்ணி இருந்திருக்காங்க. ஆனா அந்த பொண்ணோட அம்மா அப்பா பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. ஆனா இந்த பொண்ணுனால எதையுமே அட்ஜஸ்ட்
அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியல, ரொம்பவே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு, என்னால இதுக்கு மேல வாழ முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஒரு முடிவை எடுத்துட்டதா வீடியோ மெசேஜ் ஒன்று போட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதை பார்த்து தான் நம்ம ஹீரோ வீட்டை விட்டு வெளியில போயிருந்திருப்பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்ட்டு குடிப்பழக்கத்துல இருந்து வெளியில வரதுக்கு இந்த மறுவாழ்வு மையம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த ஒரு சென்டர்ல ஹீரோவை சேர்த்து விடுறாங்க. அங்க போறாரு. ஆரம்பத்துல அவர்னால அந்த இடத்துல இருக்கவே முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா யோகா எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. ஆனா யாரு கூடயுமே பேச மாட்டாருங்க, இவர் பாட்டுக்கு தனியா உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. அங்க ஒரு பாட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த பாட்டி அப்பப்ப நம்ம ஹீரோ பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாம் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி குடும்பத்தினர்கள் யோசிக்கிறாங்க. அப்போ திவ்யாவோடைய ப்ரொஃபைல் இவங்களுக்கு வந்து சேருங்க. திவ்யா வந்து ஹைப்பர் ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. அந்த பொண்ணை போய் நம்ம பையனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்ற மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கேட்பாங்க. ஆனா ஹீரோட அப்பா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறவனுக்கு இந்த மாதிரி பொண்ணு தான் கிடைக்கும், அதுதான் கரெக்டு, இவனுக்கு இதுவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லி திவ்யாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பொண்ணு பார்க்க போலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதே சமயம் திவ்யாவோட வீட்லயும் நம்ம ஹீரோ ஒரு குடிகாரன் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு முடிவெடுப்பாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில அந்த யோகா சென்டர்ல இருக்கக்கூடிய பாட்டி எப்போதுமே நம்ம ஹீரோ பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்களே, அந்த பாட்டி திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அந்த பாட்டி இறந்தே போயிடுறாங்க. அந்த பாட்டிக்கு யாரு கொல்லி வைக்கிறது அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நான் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கொல்லி வைப்பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு கூட்டு வராங்க. பொண்ணு பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவோட வீட்டுக்கு எல்லாருமே போவாங்க. திவ்யாவோடைய அம்மா வழக்கம் போல சொல்றதுதான், யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, சிரிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதன்படி பாத்தீங்கன்னா திவ்யா எல்லாருக்கும் காஃபி கொண்டாந்து கொடுக்க பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிறவங்க ஹீரோ பார்த்து கேட்பாங்க. ஆனா ஹீரோ எதுவுமே சொல்லாம ஒரு பாட்டுக்கு சைலண்டா உட்காந்துக்கிட்டு இருப்பாருங்க. அவருடைய மைண்டு இந்த இடத்துல இருக்கவே இருக்காது. அப்போ நம்ம ஹீரோடைய அப்பா எங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்குங்க அப்படின்ற மாதிரி பட்டுன்னு சொல்லிடுறாருங்க. அதே சமயம் எவ்வளவு சீக்கிரம் இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருமணத்துக்கான ஏற்பாடையும் ஆரம்பிச்சிடுறாங்க. திவ்யா ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா திவ்யாக்கு நம்ம ஹீரோ ரொம்ப பிடிச்சி போயிடுச்சுங்க. ஆனா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா திவ்யாவோட முகத்தை கூட சரியா பார்த்துருந்துருக்க மாட்டாரு. ரிசப்ஷனுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணப்பட்டிருக்கும். ஆனா ஹீரோட முகத்துல கொஞ்சம் கூட ஸ்மைல் இருக்காதுங்க. சிரிக்க சொல்றாங்க, ஆனா சிரிக்கவே மாட்டாருங்க. சிரிக்கிற மாதிரி மேக்கப் தாண்டா போட்டு ஒன்னும் வேற வழியே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. அதுக்கப்புறம் ரிசப்ஷன் மேடையில இவங்க ரெண்டு பேரும் வந்து நிக்கிறாங்க. நிறைய பேர் போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. டைனிங் ஹால்ல சாப்பிட்டுட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க கை கழுவுறதுக்காக வருவாங்க. அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் அங்க நின்னுட்டு இருப்பாருங்க. அப்போ பொண்ணு வீட்டுக்காரங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. பாவம் இந்த லூசு பொண்ணை ஒரு நல்ல பையன் தலையில கட்டி விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. லூசு பொண்ணா அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு பாப்பாரு. பார்த்தா அங்க இருக்கிற நிறைய பேர் அப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி திவ்யா ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவான ஒரு பொண்ணு இல்லையா, அதனால பாக்குறவங்க இவ ஒரு லூசு அப்படின்ற மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்காக திவ்யாக்கு வியாக்கியானமெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்ல முடியாதுங்க, விவரமெல்லாம் இருக்கு. ஆனா கொஞ்சம் வெகுலியா தான் இருப்பாங்க. இதை கேட்டுட்டு வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோட பெஸ்ட் ஃப்ரெண்டான வெங்கட் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாருங்க. உடனடியா வெங்கட் நம்ம ஹீரோட அப்பா கிட்ட போயிட்டு கேக்குறாரு, இந்த மாதிரி அந்த பொண்ணு லூசாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஏன்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லப்பா பொண்ணு வீட்டுக்காரங்களே இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க, எப்படி ஒரு லூசு பொண்ணை ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க பாருப்பா நீ அதை பத்திலாம் எதுவும் பேசாத, எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அது எப்படிப்பா பேசாம இருக்க முடியும், எங்களுக்கு அவன் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி பேச அங்க இருக்கிற வந்து சொல்றாரு, உங்க பையன் மட்டும் என்ன நல்ல பையனா என்ன, அவனும் ஒரு குடிகாரன் தானே, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே நாங்க அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இடையில ஆர்கியூமெண்ட் நடந்துட்டு இருக்கு. ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க, அந்த பொண்ணை லூசுன்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நம்ம கிட்ட உண்மையை மறைச்சு ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆல்ரெடி ஒரு பிரேக்கப் நடந்ததுனால தான் இவன் இந்த ஒரு நிலைமையில இருக்கிறான். மேலும் அவனோட வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனைனா அவன் முடிஞ்சே போயிருவான்ப்பா, எங்களுக்கு எங்க ஃப்ரெண்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காருங்க. இந்த சண்டைய ரூம்குள்ள இருந்து திவ்யா எட்டி பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அங்க இருக்கக்கூடிய சேர்ல சைலண்டா உட்காந்துக்கிட்டு இருப்பாருங்க. பட்டுனி ஒரு பாட்டுக்கு எழுந்திருச்சு போவாரு. அதை திவ்யா கவனிச்சுட்டு அவ்வளவுதான் நம்மளை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. பட்டுனி திவ்யாவோட கையை யாரோ ஒருத்தங்க பிடிச்ச மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ திவ்யாவோட கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் ஸ்டேஜ்ல நிப்பாட்டுறாரு. இவங்க எப்படி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, இவங்களை நான் அப்படியே ஏத்துக்கிறேன், நான் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு இவங்கள தான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. சொந்த பந்தங்கள் எல்லோருமே அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோடைய விருப்பத்தின்படி ஹீரோக்கு திவ்யா கூட திருமணம் நடந்து முடியுதுங்க. திருமணம் முடிஞ்ச கையோட இவங்க ரெண்டு பேருக்கும் முதலிரவுக்கான ஏற்பாடு பண்ணப்படுது. ரூம்குள்ள வந்து திவ்யா வழக்கம் போல ரொம்ப வெகுலியா பேசுறாங்க. என்னுடைய அம்மா என்கிட்ட இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் சொல்லி தான் அனுப்பிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ சிரிக்கிறாருங்க. ஹீரோ இந்த வாழ்க்கைக்கு அடாப்ட் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாழ்க்கையை ஏத்துக்கிறாருங்க. திவ்யா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. திவ்யா கூட புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாருங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் தனி கொடுத்தனம் போயிடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. சோ ஒரு வீட்டை வாடகைக்கு பிடிச்சி அந்த வீட்டுல வந்து இவங்க ரெண்டு பேரும் ஸ்டே பண்றாங்க. ஹீரோட திருமணத்துக்கு அப்புறம் ஹீரோட வாழ்க்கை கலர்ஃபுல்லா மாற ஆரம்பிக்குதுங்க. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா அவங்க வாழ்க்கையை லீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் திவ்யா பிரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்றாங்க. செக்கப்க்கெல்லாம் போயிட்டு குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வருதுங்க. அங்க கட் பண்ணா மக்கள் கூட்டம் நிறைய இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல காட்டுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் கேட்டுக்கு வெளியில ஒரு பாட்டி ரெண்டு கட்டப்பையோட நின்னுக்கிட்டு இருக்காங்க. அந்த கட்டப்பை முழுக்க இந்த மிச்சர் முறுக்குங்களா இருந்துகிட்டு இருக்குதுங்க. செக்யூரிட்டி பார்த்தா இந்த பாட்டியை உள்ள விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்னுக்கிட்டு இருக்காங்க. 4-5 பேஷண்ட்டுங்க உள்ள போகும்போது அவங்க கூட அப்படியே மறைஞ்சிட்டே இந்த பாட்டி அந்த ஹாஸ்பிட்டல் காம்பவுண்டுக்குள்ள நுழையிறாங்க. உள்ள வந்தவங்க நேரா இந்த பிரசவ வார்டுக்குள்ள நுழையிறாங்க. அங்க மிச்சர்
முறுக்கெல்லாம் சேல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா யாருமே அங்க மிச்சர் முறுக்கு வாங்கல. அந்த நேரம் பார்த்து டாக்டர் வந்துடுறாங்க. டாக்டரை பார்த்ததும் அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியோட பெட்டுக்கு கீழே இவங்க ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த பெண்மணி கிட்ட நீங்க நான் இருக்கிறத சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களும் சரின்னு கேட்டுக்கிறாங்க. அவங்க கையில குழந்தைய வச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட ஃப்ரீயா இந்த மிக்சரை வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. தண்ணி எடுக்கிறதுக்காக அவங்க எழுந்திருக்கும் போது கொண்டாமா நானே போய் பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் பாட்டில தண்ணியை கொண்டாந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டாக்டர் போனதுக்கு அப்புறம் இந்த பாட்டி அந்த இடத்த விட்டு வெளியில வந்துடுறாங்க. அது ஒரு பிரசவ வார்டு அப்படின்றதுனால அங்க ஏகப்பட்ட தாய்மார்கள் தங்களோட குழந்தைங்களோட இங்கிட்டும் அங்கிட்டும் நடந்துகிட்டே இருப்பாங்க. அது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இந்த பாட்டி நோட்டம் விட்டுக்கிட்டே இருக்காங்க. சரியான சான்ஸ் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி நினைச்ச மாதிரியே ஒரு சான்ஸ் கிடைக்குதுங்க. அது என்ன சான்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசவ வார்டுக்கு வெளியில ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. அது என்ன பிரச்சனைன்னு பாக்குறதுக்காக எல்லாருமே போறாங்க. ஒரு பொண்ணு மட்டும் தன்னோட குழந்தைய பெட் மேல வச்சுட்டு அந்த இடத்துல இருந்து வெளியில போறாங்க. இதுதான் கரெக்டான சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி போய் அந்த குழந்தைய திருடுறாங்க. அப்பதாங்க தெரிய வருது இந்த குழந்தை மிச்சர் வைக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்குள்ள வரல, குழந்தைய திருடுறதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்ட்டு. அந்த மிச்சர் பாக்கெட் இருக்கு இல்லையா, அந்த கட்டப்பைக்குள்ளேயே அந்த குழந்தைய வைக்கிறாங்க. அந்த குழந்தை அழுகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பிரத்யேக மருந்து ஒன்று கொடுக்குறாங்க. அந்த மருந்தை குடிச்ச உடனே அந்த குழந்தை அழுகையை நிப்பாட்டிடுதுங்க. அதுக்கப்புறம் இந்த பாட்டி மக்கள் நெருக்கமாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு அந்த கட்டப்பையை தூக்கிட்டு வராங்க. அதுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைய எடுத்து வெளியில வைக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்காக ஒரு வாடகை தாயும் வர சொல்லி பால் கொடுக்க வைக்கிறாங்க. அங்க கட் பண்ணா பெத்தேல் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டலை காட்டுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா ஹீரோவுடைய மனைவி திவ்யா வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஹீரோடைய ஃபேமிலியும் ஹீரோனுடைய ஃபேமிலியும் வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில குழந்தையும் பிறக்குதுங்க. ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனடியாக கம்ப்யூட்டர்ல இந்த குழந்தையோட டேட்டாஸ் எல்லாம் ஃபீட் பண்றாங்க. இந்த குழந்தை பிறந்த நேரம், அதுக்கப்புறம் அந்த காலச்சு, அப்புறம் கையில ஒரு டேக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைக்குன்னு தனி ஒரு ஐடென்டிட்டி கொடுக்கப்படுது. பிறந்த குழந்தைய ஒரு 5 செகண்ட் பாத்தீங்கன்னா ஹீரோயின் கையில கொடுக்குறாங்க. ஸோ குழந்தைய வாங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட குழந்தைய கொடுக்குறாங்க. ஸோ க்ளீன் பண்றதுக்காக குழந்தைய எடுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் டேக் போறது, இந்த டேட்டா ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குழந்தைய பாத்தீங்கன்னா கொண்டாந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. ஹீரோ அந்த குழந்தைய வாங்கி பாக்குறாருங்க. அதுக்கப்புறம் குழந்தைய கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோட அப்பா பாத்தீங்கன்னா ஜோசிகாரருக்கு ஃபோன் பண்ணி குழந்தையோட நேரத்தை வச்சு என்ன ராசி அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ரிஷப ராசி, கடல் லக்னம், பையன் பெரிய ஆளா வருவான் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. பார்த்தா அதே பாட்டி அந்த ஹாஸ்பிட்டல்ல கட்டப்பையோட உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, நோட்டை விட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் குழந்தைய லேபர் வார்டுல இருந்து இன்குபேட்டர்ல கொண்டு போய் வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ திவ்யாக்கு சாப்பாடு எடுத்துட்டு வராருங்க. திவ்யா மயக்கமான சூழ்நிலையில இருந்துட்டு இருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய அந்த பாட்டி பாத்தீங்கன்னா கட்டப்பையை தூக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழையறாங்க. ஒரு டாக்டர் இந்த பாட்டியை பாத்துறாங்க. நீங்க யாரு, நீங்க எப்படி உள்ள வந்தீங்க, பைய காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அந்த பாட்டி அந்த பேக் எல்லாம் காட்டுறாங்க. பார்த்தா உள்ள மிச்சர் முறுக்குங்க தான் இருக்கு. சரி கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்குபேட்டர்ல இருக்கக்கூடிய குழந்தைய கொண்டாந்து நம்ம ஹீரோ கையில கொடுக்குறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய வாங்கி கொஞ்சிட்டு நம்ம திவ்யா கையில கொண்டு போய் கொடுக்க திவ்யா அந்த குழந்தைய வினோதமா பாக்குறாங்க. நம்ம குழந்தை எங்க ஆனந்த் அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்து கேட்க ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. என்னமா சொல்ற, இதுதான் நம்ம குழந்தை அப்படின்ற மாதிரி சொல்ல இது நம்ம குழந்தையே இல்ல, நம்ம குழந்தை எனக்கு தெரியாதா, இது நம்ம பாப்பா கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. திவ்யாவுடைய அம்மா வந்து மிரட்டுறாங்க, உன்னோட விளையாட்டுத்தனத்தெல்லாம் இங்க வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா திவ்யா ஹைப்பர் ஆக்டிவான ஒரு பொண்ணு இல்லையா, அதனால இந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மா நினைக்கிறாங்க. ஆனா திவ்யா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க, இது என் குழந்தை கிடையாது, இது வேற யாரோ குழந்தை, என் குழந்தைய கொண்டு வாங்க அப்படின்ட்டு. உடனடியா நர்ஸ், டாக்டர்ஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இது உங்க குழந்தை தாங்க, இங்க பாருங்க ப்ராப்பர் டேக் இருக்குது, ப்ராப்பர் டேட்டா பேஸ் இருக்கு, எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அப்ப எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் டாக்டரை வர சொல்றாங்க. அந்த டாக்டர் பாத்தீங்கன்னா பொறுமையா பேசுறாங்க. எந்த டைம்ல குழந்தைய வெளியே எடுத்தாங்க, எந்த டைம்ல அந்த குழந்தைய அம்மா கிட்ட காட்டினாங்க, எந்த டைம்ல குழந்தையோட உறவினர்கள் கிட்ட காட்டினாங்க அப்படின்றது எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இதற்கிடையில குழந்தை காணாம போறதுக்கோ இல்ல மாறி போறதுக்கோ எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாதுமா. அது மட்டும் இல்லாம டேட்டா பேஸ் படி கையில இருக்கக்கூடிய டேகும் இது உங்க குழந்தை தான் அப்படின்றத நிரூபிக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல அப்ப நான் போய் சொல்றேனா அப்படின்னு திவ்யா ஒரு கேள்வி கேட்கறாங்க. சரிம்மா உன் சிச்சுவேஷன் என்ன அப்படின்றது புரியுது, கொஞ்சம் டைம் கொடு, நான் என்ன ஏதுன்னு விசாரிச்சு பார்க்கறேன் அப்படின்ற மாதிரி அந்த சீனியர் டாக்டர் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த சீனியர் டாக்டர் திவ்யாவோட பேரண்ட்ஸ் கிட்டயும் நம்ம ஹீரோ கிட்டயும் இதுக்கு முன்னாடி திவ்யாக்கு எதனா பிரச்சனை இருந்திருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. யூஸ்வலா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட சேஞ்சஸ் பெண்களோட உடம்புல நடக்கும், அந்த மாதிரியான ஒரு சேஞ்ச் தான் இது சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சீனியர் டாக்டர் சொல்றாங்க. திவ்யாவோட அம்மா சொல்றாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க ஹைப்பர் ஆக்டிவான ஒரு பொண்ணா தான் இருந்தாங்க அப்படின்ட்டு. பட்டுன்னு ஹீரோ சொல்றாரு கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க அந்த மாதிரி கிடையாது, ரொம்ப நார்மலான ஒரு பொண்ணா தான் இருந்தாங்க அப்படின்ட்டு. இந்த டாக்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதே வெளியில ஏதோ ஒரு சலசலப்பு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்குதுங்க. உடனடியா நம்ம ஹீரோ வெளியில வராரு. பார்த்தா லேபர் வார்ட்ல மத்த தாய்மார்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட குழந்தையெல்லாம் எடுத்து ஒன்னு ஒன்னா பாத்துக்கிட்டு இருக்காங்க, இது என் குழந்தையான்ட்டு. அதனால அங்க இருக்கிறவங்க எல்லாம் பயங்கர டென்ஷனாகி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ போய் சமாதானப்படுத்துறாரு. நம்ம ஹீரோன்னு சொல்றாங்க என் குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வாமா நம்ம இங்க இருந்து போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோனை சமாதானப்படுத்தி ஹீரோ கூட்டிட்டு போறாருங்க. அந்த சீனியர் டாக்டர் பாத்தீங்கன்னா இவங்க இங்க இருக்கிறதுனால மத்தவங்களுக்கு எல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனை வருது, அதனால உடனடியாக டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் அந்த ஹாஸ்பிட்டல்ல சும்மாவே இருக்க மாட்டான்றாங்க, எழுந்திருச்சு ஓடிடுறாங்க. அங்க இருக்கக்கூடிய டிஸ்பின்ல எல்லாம் போய் குழந்தைய தேடிக்கிட்டு இருக்காங்க. திவ்யாவோட பேரண்ட்ஸ் தான் பாத்தீங்கன்னா சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்து படுக்க வைக்கிறாங்க. ஹீரோக்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியலங்க. டிஸ்சார்ஜ் பண்றதுக்காக பில் கட்டுறதுக்கு ஹீரோ கவுண்டர்ல போய் நிக்கிறாருங்க. அப்படி கவுண்டர்ல லைன்ல நின்றுட்டு இருக்கும்போது இது வரைக்கும் நடந்ததெல்லாம் நினைச்சு
பார்க்குறாரு. நம்ம ஹீரோன் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க அது என் குழந்தை இல்லை அப்படின்ட்டு. அதே சமயம் சீனியர் டாக்டர் முதல்ல நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வெளியில் போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டதும் உடனடியாக நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் போலீஸை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாருங்க. போலீஸை வச்சு சீனியர் டாக்டர் கிட்ட பேசும்போது லேபர் ரூமுக்கு வெளியில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜஸை காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கிளியரா இருக்கு. எங்க சைடில் எந்த ஒரு மிஸ்டேக்குமே நடக்கல. அந்த குழந்தை தான் அவங்களுடைய குழந்தை அப்படின்னு இந்த சீனியர் டாக்டர் சொல்றாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய டாக்டர் நர்ஸுங்க கிட்ட எல்லாம் விசாரணை பண்ணிட்டு நம்ம ஹீரோனை பார்க்கறதுக்காக வராங்க. ஆனா ஹீரோயின் தூங்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கேன்டீன்ல வச்சு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க டாக்டர்ஸோட ரிப்போர்ட்ஸ் படி அந்த குழந்தை தான் உங்களோட குழந்தை. உங்க ஒய்ஃப் கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ பாத்தீங்கன்னா ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கோங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாரு உங்க சைடில் தான் ரொம்ப வீக்கா இருக்குது. நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அவங்களும் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. காம்பன்சேஷன் ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க எனக்கு பணம் முக்கியம் இல்லை சார் என் குழந்தை வேணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. போலீஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா கேஸ் போட்டாலும் இந்த கேஸ் நிக்காது. ஏன்னா குடும்பமே ஹாஸ்பிட்டலுக்கு சாதகமாக தான் பேசுறாங்க. உங்க மனைவி மட்டும்தான் உங்க குழந்தை இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோடைய ஃப்ரெண்ட் இருந்துட்டு உன் பொண்டாட்டி ஒரு லூசுடா லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்கான்னு நீ அது சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல பட்டுன்னு ஹீரோக்கு கோவம் வந்துருது. இன்னொரு வாட்டி என் பொண்டாட்டியை லூசு கீசுன்னு சொன்ன பக்கத்தில் இருக்கிறது யாருன்னு கூட நான் பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிடுறாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோடைய ஃப்ரெண்டு சாரி கேட்டுறாரு. இப்போ நம்ம ஹீரோ போயிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்றாரு நீ சொல்றது யாருமே இங்க நம்ப மாட்டான்றாங்க. டாக்டர் நர்ஸ் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க அப்படின்னு சொல்ல நீ அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்க நம்ம ஹீரோ கிட்ட பதிலே இல்லைங்க. இதனால நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டு வாசல்ல நம்ம ஹீரோ தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு இருக்கிறாருங்க. பிறந்த குழந்தை எப்படி காணாம போகும் எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஆனா திவ்யா சொல்ற விஷயத்த அசாதாரணமா எடுத்துக்க முடியாது என்னால அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க இருக்கிற போலீஸ் ஆஃபீஸருக்கு பிரஷர் போடுறாங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்றாரு அப்படின்னா லீகலா நம்ம ப்ரொசீட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு நம்ம லைன்ல போய் நின்னோம்னா நமக்கு முன்னாடி ஒரு 100 பேர் நின்றுட்டு இருப்பான். டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு சாம்பிள்ஸ் கொடுத்து ரிப்போர்ட் வரதுக்கு கிட்டத்தட்ட 3 மாசம் ஆயிரும். என்னால அவ்வளவு நாள்லாம் பொறுத்துக்க முடியாது சார். சீக்கிரமா ரிப்போர்ட் கிடைக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்க அதுக்கு இந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாரு பிரைவேட்ல ட்ரை பண்ணுங்க ஆனாலும் 2 வீக்ஸ் டைம் ஆகும் அப்படின்ட்டு. ஹீரோடைய ஃப்ரெண்ட் வெங்கட் ஏன்டா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க இதை நான் பண்ணல அப்படின்னா என் பொண்டாட்டி செத்துருவாடா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோட ஃப்ரெண்டும் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வெங்கட் இருக்கிறார் இல்லையா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குற ஒருத்தர் பிடிச்சிடுறாருங்க. ஹீரோ வெங்கட் மற்றும் அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குற ஒரு 3 பேருமே ஒரு காஃபி ஷாப்ல மீட் பண்றாங்க. டிஎன்ஏ டெஸ்ட் சீக்கிரமா எடுத்து தரதுக்கு இவர் உதவி செய்யறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு சாம்பிள்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி கொண்டாந்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. இதை இவங்க இல்லீகலா தான் ப்ரொசீட் பண்ண போறாங்க. அதாவது சீக்கிரம் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ரிப்போர்ட்டை கோர்ட்ல கொண்டு போய் கொடுத்தோம்னா கோர்ட் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஆனா அவங்க சைட்ல வந்து ஒரு டிஎன்ஏ டெஸ்ட்டை எடுக்க சொல்லுவாங்க வெரிஃபிகேஷனுக்காக. பட் அது எல்லாத்தையுமே நம்ம ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றதுக்கு தயாரா இருந்துகிட்டு இருக்கிறாருங்க. அதிக அளவு பணம் கொடுத்து உடனடியாக டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணிடுறாருங்க. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவர் கேட்ட சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு போய் கொடுக்குறாரு. ரிப்போர்ட்ஸும் வருதுங்க. அந்த ரிப்போர்ட்ஸை பார்த்து நம்ம ஹீரோ பயங்கர ஷாக் ஆகுறாருங்க. அந்த ரிப்போர்ட்ஸ் படி அது நம்ம ஹீரோடைய குழந்தை இல்லை அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. திரும்பவும் நம்ம ஹீரோ அந்த ரிப்போர்ட்டை பார்க்குறாரு. அப்போ திவ்யா சொன்னது ஞாபகம் வருதுங்க. அந்த குழந்தைய வாங்கினோன்னே இது நம்ம குழந்தை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பாங்க. யோசிச்சு பாருங்க குழந்தை பிறந்தோன்னா ஒரு 5 செகண்ட் தான் பார்த்தீங்கன்னா திவ்யா கிட்ட கொடுத்துருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறதுக்காக குழந்தைய எடுத்துகிட்டு போயிருந்திருப்பாங்க. 5 செகண்ட் அந்த குழந்தைய பார்த்து அது அவங்க குழந்தையா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த குழந்தை மேலே பாசம் இருந்திருக்குது. இப்போ நம்ம ஹீரோ கண்ணு கலங்கிட்டு நேராக இன்ஸ்பெக்டர் பார்க்கறதுக்காக போறாருங்க. அவர்கிட்ட இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டை காட்டுறாரு. உங்களுக்கு எப்படி இவ்வளோ சீக்கிரம் இந்த ரிப்போர்ட் கிடைச்சது அப்படின்ற மாதிரி கேட்க சார் எனக்கு என் குழந்தை ரொம்ப முக்கியம் சார். இந்த ரிப்போர்ட்ஸை வச்சுக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தின் மேலே இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம்ல சார் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் கோஆப்ரேட்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்குள்ள என் குழந்தை எங்க போகும் என்ன ஆகுன்னு எனக்கு தெரியாது சார் அப்படின்னு சொல்ல இதை புரிஞ்சுக்கிட்ட இன்ஸ்பெக்டர் உடனடியாக அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் அந்த சீனியர் டாக்டருக்கு போனை போட்டு இந்த ரிப்போர்ட்டை பத்தி சொல்லும்போது எதுனாலும் நம்ம கோர்ட்ல பாத்துக்கலாம் நீங்க கேஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. உடனே இந்த வழக்கை விசாரணை பண்றதுக்காகவும் கேஸை எடுக்கிறதுக்காகவும் சின்னச்சாமி அப்படின்ற ஒரு கான்ஸ்டபிளை வர சொல்றாங்க. அந்த கான்ஸ்டபிள் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் ரிட்டையர்ட் ஆக போறாருங்க. கொஞ்ச நாள்ல நானே ரிட்டையர்ட் ஆக போறேன். ரிட்டையர்ட் ஆகிற டைம்ல எதுக்கு சார் இந்த டஃப்பான கேஸை என்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு இன்னும் டைம் இருக்கு இல்லையா ஹேண்டில் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸர் சின்னச்சாமியை பாக்குறதுக்காக இவங்க 2 பேரும் போறாங்க. என்ன நடந்தது அப்படின்றத டீடைலா சொல்லுங்க அப்படின்னு கேட்டு டீடைல்டா இவங்க வந்து எஃப்ஐஆர் போடுறாங்க. சட்டப்படி பாத்தீங்கன்னா ஒரு சம்பவத்துக்கும் ஒரு செக்ஷன் இருக்குதுங்க. குழந்தை காணாம போச்சுன்னா ஒரு லா அப்ளை ஆகும். குழந்தை கிட்னாப் பண்ணப்பட்டிருந்துச்சுன்னா ஒரு லா அப்ளை ஆகும். குழந்தை கிட்னாப் பண்ணப்பட்டு மர்டர் பண்ணப்பட்டிருந்துச்சுன்னா இன்னொரு லா அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட லாஸ் எல்லாம் சொல்லி உங்க குழந்தை இது என்ன கேட்டகரியில வருது அப்படின்றத தெளிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ எல்லா டீட்டெயிலையும் சொல்றாருங்க. இந்த வழக்கை வாதாடுறதுக்காக ஒரு லாயரை கூட்டிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ சொல்றாரு இவன் தான் சார் என்னோட லாயர் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்ல வெங்கட் அப்படியே ஹீரோ பாக்குறாருங்க. வாதாடிருவியா அப்படின்ற மாதிரி சின்னச்சாமி கேட்கிறாரு. பண்ணிடுவோம் சார் அப்படின்ற மாதிரி வெங்கட் சொல்றாருங்க. காலைல 8 மணிக்கு போலீஸ் குவார்டர்ஸ் வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல காலையில நேரமாவே பாத்தீங்கன்னா ஹீரோ கிளம்புறாரு. சாப்பிடாம கூட கிளம்புறாருங்க. அப்போ நம்ம ஹீரோடைய மனைவி அப்படியே உருனே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ குழந்தை விஷயமா தான் வெளியில போயிட்டு இருக்காரு அப்படின்றது நம்ம ஹீரோனுக்கு தெரியும். இப்போ ரிட்டையர்ட் ஆன ஒரு போலீஸ் ஆஃபீஸரை மீட் பண்றதுக்காக போறாங்க. யூஸ்வலா இந்த மாதிரி குழந்தைய
குழந்தைய என்ன ரீசனுக்காக கடத்துவாங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆபீசர் சொல்றாருங்க, ஒன்னு ஆர்கன்ஸுக்காக திருடுவாங்க, பெண் குழந்தைகளா இருந்தா ரெட் லைட் ஏரியாக்கு அனுப்பி வைக்கிறதுக்காக கடத்துவாங்க, மூன்றாவது நரபலிக்காக பயன்படுத்துவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. பட் உங்களுடைய கேஸ் கேட்டதுலேயே கொஞ்சம் வித்தியாசமான கேஸா இருக்குது. ஏன்னா குழந்தைய திருடணும்னு நினைக்கிறவன் குழந்தைய திருடிட்டு போயிடுவான், குழந்தைய ரீப்ளேஸ் பண்ணி வைக்க மாட்டான். உங்களுடைய கேஸ்ல குழந்தைய ரீப்ளேஸ் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னா அவன் கண்டிப்பா அன்ப்ரொஃபஷனலான ஒரு ஆளா தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி அந்த ஆபீசர் சொல்றாருங்க. குழந்தை காணாம போய் எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு கேட்க ஹீரோ 5 நாள் அப்படின்றாரு. 5 நாள்னு சொன்ன உடனே அந்த ஆபீசர் யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. ஏன் சார் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது ஒன்னும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அவர் யோசனை பண்ணதற்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறதா நமக்கு தோணுதுங்க. இப்போ நம்ம ஹீரோ சின்னசாமி கிட்ட சொல்றாரு, கடந்த 10 நாள்ல எங்கெல்லாம் யாருடைய குழந்தை காணாம போயிருக்கு அப்படின்ற டீடைல் வந்து எனக்கு வேணும் சார் அப்படின்னு கேட்க, எதுக்குப்பா அது உனக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்ல சார் எங்க கிட்ட ஒரு குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் அந்த குழந்தைய தேடிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா சார், அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்ல அவரும் சரின்னு கேட்டுக்கிறாருங்க. இப்போ ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு குழந்தைய எடுத்துட்டு இன்னொரு குழந்தைய மாத்தி வச்ச மாதிரி இது வரைக்கும் ஏதாவது ஒரு கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது நகை கடத்தல் சிலை கடத்தல்ல தான் ஒரு பொருளுக்கு பதிலாக இன்னொரு பொருளை மாத்தி வைப்பாங்க, குழந்தை கடத்தல் எல்லாம் அந்த மாதிரி இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. பிறந்த 10 நாள்ல காணாம போன குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 240 குழந்தைங்க லிஸ்ட் கொடுக்குறாங்க. அதுல மேக்சிமம் ஆண் குழந்தைங்களா இருக்குது. குறிப்பா ஆண் குழந்தைங்க காணாம போச்சுன்னா 72 மணி நேரம் தான், அதுக்குள்ள கண்டுபிடிச்சாதான் உண்டு அப்படின்னு சொல்ல, ஏன் சார் 72 மணி நேரம் சொல்றீங்க அப்படின்னு ஹீரோ கேட்க, ஆண் குழந்தைங்களை கடத்துறதே நரபலி கொடுக்கறதுக்காக தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாருங்க. ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுருது. இப்போ நம்ம ஹீரோ மனமுடிஞ்சு போய் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில அழுதுட்டே வராருங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய அப்பா இடிஞ்சு போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. நான் தான் அவனுக்கு சாபம் விட்டேன், நான் விட்ட சாபம் தான் அவனை பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு அழுகுறாரு. இப்போ நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல் பார்க்கிங்ல இருக்கக்கூடிய ஒரு காருக்கு பின்னாடி போய் முட்டி போட்டு கதறி அழுகுறாருங்க. இப்போ சின்னசாமின்ற போலீஸ் ஆஃபீஸருக்கு இன்ஃபார்மர் மூலமா ஒரு தகவல் கிடைக்குதுங்க. ஒரு குறிப்பிட்ட ஏரியால பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காங்க, எனக்கு என்னமோ பலி கொடுப்பாங்கன்னு தோணுது, சீக்கிரட்டா அதை பண்றாங்க, என்ன ஏதுன்னு வந்து பாருங்க அப்படின்னு சொல்ல உடனடியா நம்ம ஹீரோவும் இந்த சின்னசாமின்ற போலீஸ் ஆஃபீஸரும் அந்த இடத்துக்கு போறாங்க. ஒரு பக்கம் இந்த மந்திரவாதிகள்லாம் உட்காந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாடி மேல போய் நம்ம ஹீரோ நின்று பாக்குறாருங்க. ஒரு இடத்துல இருந்து புகை வந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் பூஜை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த தேடி இவர் போக ஆரம்பிக்கிறாருங்க. ரொம்ப சீக்கிரட்டான ஒரு இடத்துல தான் இது நடந்துகிட்டு இருக்குது. புகையை மட்டுமே வச்சுட்டு அந்த இடத்த ட்ரேஸ் பண்ணி ஹீரோ போயிட்டு இருக்கிறாருங்க. இந்த ஒரு சூழ்நிலையில உண்மையிலேயே அந்த இடத்துல பலி கொடுக்கறதுக்கான ஏற்பாடு தான் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு குழந்தைய பார்த்தீங்கன்னா பலி கொடுக்கறதுக்காக கத்தியை தூக்குறாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் கிட்ட எல்லாம் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. உடனடியாக சின்னசாமி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி பேக்கப்புக்கு அந்த இடத்துல ஆளுங்கெல்லாம் வந்துடுறாங்க. உடனடியாக அங்க இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் அரெஸ்டும் பண்றாங்க. அங்கிருந்து ரெஸ்கியூ பண்ணப்பட்ட ஆண் குழந்தைய ஹீரோ வாங்குறாருங்க. இது உன் குழந்தையா பாரு அப்படின்னு சின்னசாமி கேட்கிறாருங்க. ஆனா ஹீரோ அந்த குழந்தைய வாங்கிட்டு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா ஹீரோக்கு தெரியலங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய போட்டோ எடுத்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கொண்டு போய் காட்டினா அது நம்ம குழந்தை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சின்னசாமி சொல்றாரு, நல்லா பார்த்து சொல்லுங்க, இது உங்க குழந்தையா தான் இருக்கும் அப்படின்ட்டு. எனக்கு தெரியும் இது நம்ம குழந்தை கிடையாது அப்படின்னு ஹீரோ கிட்ட திரும்ப திரும்ப சொல்றாங்க. குழந்தை காணாம போயிடுச்சுன்னு ரிஜிஸ்டர் ஆயிருக்கிற டேட்டாஸை நம்ம ஹீரோ லிஸ்ட் எடுத்தார் இல்லையா, அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கான்டாக்ட் நம்பருக்காக கால் பண்ணி குழந்தை கிடைச்சிருச்சா என்ன ஏதுன்றதெல்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாருங்க. ஒரு பக்கம் அவங்க கையில இருக்கக்கூடிய குழந்தைய உண்மையான பேரண்ட்ஸ் கிட்ட சேர்க்கறதுக்கும் அதே சமயம் ஹீரோவுடைய குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்கும் ஹீரோ பல முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாருங்க. ஹாஸ்பிட்டலா சுத்திக்கிட்டு இருக்கிறாரு. இந்த ஒரு சூழ்நிலையில ஒரு துப்புரவு பணியாளர் குப்பத்தொட்டிக்குள்ள இருந்து ஒரு குழந்தைய எடுக்கிறாங்க. அந்த குழந்தையான்னு வந்து செக் பண்றாங்க, அதுவும் இல்ல. அதே சமயம் எங்கெங்கெல்லாம் குழந்தை இருக்குன்ற தகவல் கிடைக்குதோ அந்த இடத்துக்குலாம் இவங்க போய் பாக்குறாங்க. ஏகப்பட்ட குழந்தைகள் அனாமத்தா தூக்கி போடப்படுது அப்படின்றதெல்லாம் ஹீரோக்கு தெரிய வருதுங்க. அதுவும் ஒரு சில குழந்தைங்க எல்லாம் இறந்த நிலையில கிடைக்கிறத பார்க்கும்போது ஹீரோக்கு தூக்கி வாரி போடுதுங்க. இங்கிருந்து ரெஸ்கியூ பண்ணப்படுற குழந்தைங்க எங்க சார் போகும் அப்படின்ற மாதிரி கேட்க, கவர்மெண்டோட ஹோம்ஸுக்கு தான் போகும் அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாரு. நான் கேட்கிற கேள்விகளுக்கு எந்த ஒரு ஃபீலிங்குமே இல்லாம எப்படி சார் சாதாரணமா உங்களால ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்னு கேட்கும்போது, நான் இத்தனை வருஷமா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்துட்டு இருக்கேன், இந்த மாதிரி நிறைய கேசஸ் நான் பார்த்துட்டேன், ஃபீலிங்ஸ் எல்லாம் இல்லப்பா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. இந்த சின்னசாமின்ற போலீஸ் ஆஃபீஸர் வேற அவரோட மனைவி கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காருங்க. இன்னும் 10 நாள்ல இவருக்கு ரிட்டையர்மெண்ட் கிடைக்க போதுங்க. ரிட்டையர்ட் ஆகும்போது இன்கம்ப்ளீட்டான கேஸை வச்சாரு அப்படின்னா அது ஒரு ரிமார்க் தானே, இப்போ என்ன பண்றதுனே தெரியல அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்காருங்க. பின்ன அந்த குழந்தையோட போட்டோ வந்து நம்ம வாட்ஸ்அப்ல பரப்பலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, குழந்தை பிறந்து 10 நிமிஷத்துலேயே காணாம போயிருக்குது, அந்த போட்டோ கூட எடுத்து வைக்கல அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாருங்க. குழந்தை காணாம போன 10வது நாள்ல இந்த வழக்கு கோர்ட்டுக்கு வருதுங்க. வெங்கட் நீதிபதி கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி எங்க குழந்தை காணாம போயிருக்குது, ரீப்ளேஸ் பண்ணி வேற யாரொருத்தவங்களோட குழந்தைய வச்சிருக்காங்க, எங்களுக்கு எங்க குழந்தை வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த ஹாஸ்பிட்டல் தரப்பு லாயர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் எல்லாத்தையுமே ப்ராப்பரா டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க, குழந்தை ரீப்ளேஸ் ஆனதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்ல அப்படின்னு சொல்ல, உடனே வெங்கட் பாத்தீங்கன்னா அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றாரு. சீக்கிரமா டிஎன்ஏ ரிப்போர்ட் வேணும் அப்படின்றதுக்காக தான் நாங்க இந்த ஒரு வழியில டிஎன்ஏ ரிப்போர்ட் எடுத்தோம், அந்த ரிப்போர்ட்டின் படி இது அவருடைய குழந்தை இல்ல அப்படின்றது தெரிய வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ஆப்போனன்ட் லாயர் சொல்றாரு, ஒரு சில கேசஸ்ல அந்த குழந்தையோட டிஎன்ஏவும் அவங்க அப்பாவோட டிஎன்ஏவும் மேட்ச் ஆகாது, பலதரப்பட்ட டெஸ்ட்டுக்கு அப்புறம் அது கன்ஃபார்ம் ஆகும், பட் ஒரு ஹாஸ்பிட்டலோடைய வேலை குழந்தைய ப்ராப்பரா டெலிவரி பண்ணி கொடுக்கறது தான், அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சு தரது கிடையாது அப்படின்னு சொல்ல, ஜட்ஜ் பாத்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டை வாங்கி பாக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்டை எவிடன்ஸா எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே சமயம் அரசு தரப்புல இருந்து டிஎன்ஏ ரிப்போர்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க.
சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தையோட உண்மையான பேரண்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கும், சப்போஸ் உண்மையான பேரண்ட்ஸ் வந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைய கொடுக்கறதுக்கும் நீங்க தயாரா இருக்கணும், கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது அப்படின்ற அறிவுரையும் பாத்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறாங்க. இப்ப அந்த கோர்ட் ரூமை விட்டு வெளியில வரும்போது ரிப்போர்ட்ஸை பார்த்து தான் நீ நம்பியிருக்கியே தவிர நான் சொல்லி நம்பல அப்படின்னு கோமா பேசிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ அந்த ஹாஸ்பிட்டலோட சீனியர் டாக்டர் இருக்கிறார் இல்லையா, அங்கே வேலை பார்க்குற டாக்டர் நர்ஸுங்களை எல்லாம் கூப்பிட்டு யார் என்ன கேள்வி கேட்டாலும் எஸ்ஆர் நோ டைப்லேயே ஆன்சர் பண்ணுங்க, பெருசா எதுவும் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாரும் சரின்னு கேட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இப்போ சின்னசாமி போலீஸ் ஆஃபீஸரும் நம்ம ஹீரோ இந்த சீனியர் டாக்டர் மீட் பண்றதுக்காக வராங்க. அந்த டாக்டர் சொல்றாங்க டைம் இல்லை, எதுனாலும் சீக்கிரமா கேளுங்க அப்படின்ட்டு. மேடம் நான் இங்கே கன்சல்டேஷனுக்காக வரல, ஒரு கிரைம் நடந்திருக்கு விசாரணை பண்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, கிரைம் நீங்க தான் சொல்லிக்கிறீங்க நாங்க சொல்லலையே அப்படின்ற மாதிரி அவங்க கொஞ்சம் எகத்தாளமா தான் பேசுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ கேள்விகளை முன்வைக்கிறாருங்க. அன்னைக்கு எங்க குழந்தை காணாம போன டைம்ல வேற யாராவது குழந்தையும் காணாம போயிருக்கா அப்படின்னு கேட்கும்போது, இங்க 9 டெலிவரி ஆயிருந்துச்சு அந்த டைம்ல, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, உங்களுக்கு மட்டும் தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப இவங்க கிட்ட இருக்கக்கூடிய குழந்தை பாத்தீங்கன்னா வெளியிருந்து உள்ள வந்திருக்கு அப்படின்றத ஹீரோ கண்டுபிடிக்கிறாருங்க. அதே சமயம் அந்த ஹாஸ்பிட்டல் சீனியர் வந்து லாஜிக்கா ஒரு கேள்வி கேட்கறாங்க. உங்களுக்கு குழந்தை பிறந்த அந்த டைம்ல 9 குழந்தை பிறந்திருக்குது, யாருக்குமே எந்த பிரச்சனையுமே இல்ல, நாங்க ஏன் வெளியிருந்து ஒரு குழந்தைய உள்ள கொண்டு வந்து உங்க குழந்தைய மட்டும் மாத்தி வைக்கணும், அதுக்கு எங்களுக்கு என்ன மோட்டிவ் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோ அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராலாம் செக் பண்ணணும்னு சொல்றாருங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவை நம்ம ஹீரோ செக் பண்ணிட்டு இருக்காருங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில இருக்கக்கூடிய சிசிடிவி எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா சின்னசாமி போலீஸ் ஆஃபீஸர் செக் பண்ணி பார்க்கறாருங்க. அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய நர்ஸுங்களை எல்லாம் தனித்தனியா கூப்பிட்டு சின்னசாமி இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. குழந்தை காணாம போன டைம்ல யார் யாரெல்லாம் டியூட்டி பார்த்தாங்களோ அவங்களுடைய பேர் எல்லாத்தையுமே ஒரு நோட் பண்ணி வைக்கிறாருங்க. அந்த டைம்ல சைலஜா அப்படின்ற ஒரு பொண்ணு தான் இன்குபேட்டர் ரூம்குள்ள இருந்தா அப்படின்றது தெரிய வருதுங்க. யூசுவலா எல்லா குழந்தைங்களையும் கொண்டு போய் அந்த இன்குபேட்டர்ல வைக்க மாட்டாங்களாம். இவங்களுடைய குழந்தையோட அந்த டெம்பரேச்சர் வந்து அன்னியவனா இருந்ததுனால தான் இன்குபேட்டருக்கு கொண்டு போனதா வந்து சொல்றாங்க. ஹாஸ்பிட்டலோட சிசிடிவி கேமரா, வெளியில இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா செக் பண்ணி பார்க்கும்போது இவங்களுக்கு சஸ்பீசியஸா எதுவுமே கிடைக்கவே இல்லைங்க. அதுக்கப்புறம் சின்னசாமி சாப்பிட போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. ஆனா ஹீரோ குழந்தைய காணாம போன துக்கத்துல சாப்பிடாம இருக்கிறாரு. இப்படி சாப்பிடாமே இருக்கிறதுனால குழந்தை கிடைச்சிடாது, தேடலாம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. டாக்டர் புனிதவதி அப்படின்ற ஒருத்தங்களை கூப்பிட்டு விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தான் பாத்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலோடைய அந்த டேட்டா பேஸ் ஒர்க் எல்லாத்தையுமே பாக்குறாங்க. ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கான ஐடென்டிட்டியை கிரியேட் பண்றது, அவங்க கையில டாக் போறது அப்படின்ற இந்த ஃபர்ஸ்ட் விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க தான் பண்றாங்க. குழந்தையோட அம்மா கையிலையும் குழந்தை கையிலையும் ஒரே மாதிரியான டாக் போடப்பட்டிருக்கும். ஸோ அதனால இது யாருடைய குழந்தை அப்படின்றத ஈஸியா ட்ராக் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. 8 மணிக்கு குழந்தைய வெளியே எடுத்திருக்காங்க. 8:35க்கு அம்மா கிட்ட குழந்தைய காமிச்சிருக்காங்க. 8:45க்கு தான் வெளியில கொண்டாந்து குழந்தைய காமிச்சிருக்காங்க. ஏன் இவ்வளவு நேரம் டைம் எடுக்குது அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ப்ராசஸை பத்தி எல்லாம் டாக்டர் புனிதவதி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. கரெக்டா 9 மணிக்கு பாத்தீங்கன்னா குழந்தை இன்குபேட்டர் ரூமுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. பட் இத்தனை இன்வெஸ்டிகேஷன்லயும் பெருசா எந்த ஒரு லீடுமே கிடைக்கலங்க. இந்த ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பண்ணக்கூடிய செல்வம் அப்படின்ற ஒரு ஜெயில் கைதியை மீட் பண்றாங்க. அந்த ஜெயில் கைதி மூலமா குழந்தை கடத்துறவங்களை பத்தின ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா அவர் லைட்டா மனநல பாதிக்கப்பட்ட ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காருங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய மனைவியை கொலை பண்ணிட்டு தான் ஜெயிலுக்கு போயிருந்திருக்காரு. அவரோட மனைவி கிட்ட பேசுற மாதிரியே இவர் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. ஜெயில ஏதோ மர்டர் பிளான பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க, இந்த குழந்தை கடத்தல் சம்பந்தமா எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. அதுக்கப்புறம் வெளியில இருக்கக்கூடிய பலதரப்பட்ட ரவுடிங்களை எல்லாம் நம்ம சின்னசாமின்ற போலீஸ் ஆஃபீஸரும் ஹீரோவும் போய் பாக்குறாங்க. கஜா அப்படின்ற ஒரு நபரை பாக்குறாங்க. அதுக்கப்புறம் ரைட்டு ஷார்ப்பு அப்படின்ற ஒரு 2 பேர்த்த போய் பாக்குறாங்க. பார்த்தா ஒரு இடத்துல நிறைய குழந்தைங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த குழந்தைங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கக்கூடிய குழந்தைங்க. அந்த குழந்தைய வச்சு இவங்க பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுக்கிறதுக்காகவும் பலதரப்பட்ட விஷயங்களுக்காகவும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. பட் அங்கேயும் பாத்தீங்கன்னா ஹீரோட குழந்தை இல்லங்க. இப்ப ஹாஸ்பிட்டல் செக்யூரிட்டி கிட்ட நம்ம சின்னசாமி போய் விசாரணை பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருப்பாரு. அந்த டைம்ல மறுபடியும் அந்த பாட்டி கட்டப்பையோட உள்ள சுத்திக்கிட்டு இருக்கும். சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்ல நம்ம ஹீரோட குழந்தைய அந்த இன்குபேட்டர் ரூமுக்குள்ள கொண்டு போறாங்க இல்லையா, கூட்டிட்டு போகும்போதும் கொண்டு வரும்போதும் அந்த ஸ்டாஃப்ஸோட பாடி லாங்குவேஜ்ல சின்ன சேஞ்சஸ் கூட இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவங்க உள்ள போன டியூரேஷன், வெளியில வந்த டியூரேஷன் இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது ஒன்றும் பெருசாக இதில் லீடு கிடைக்க மாட்டேதுங்க. அப்போ இந்த சின்னசாமி அப்படின்றவரு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை மட்டும் வச்சுக்கிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம்னா ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம மூளையை கசக்கி வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பிளானை போட்டுக்கிட்டு இருக்காருங்க. நம்ம ஹீரோ அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு திண்ணையில் உட்காந்துக்கிட்டு இருப்பாருங்க. பக்கத்தில் அந்த பாட்டி குச்சி பையோட வந்து உட்காருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டி அந்த இடத்துல இருந்து கிளம்புவாங்க. அந்த பாட்டிக்கு அந்த பையை எடுத்து கொடுக்கறதுக்கு ஹீரோ ஹெல்ப் பண்ணுவாருங்க. அதுக்கப்புறம் அந்த பாத்தி அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த கட்டப்பைக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்த பார்த்த மாதிரி ஃபீல் பண்ணுவாருங்க. அப்படியே அந்த பாட்டியை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்க அப்ப கரெக்டா அந்த கட்டப்பைக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தை வந்து கை அப்படியே வெளியில தூக்கும். அந்த கட்டப்பைக்குள்ள குழந்தை இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப வேகமா ஓடி வருவாருங்க. ஆனா பாட்டி ஒரு ஆட்டோல ஏறி அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாங்க. இப்ப சின்னசாமின்ற போலீஸ் ஆஃபீஸர் ஒரு குழந்தைய அந்த இன்குபேட்டர் ரூம்குள்ள கொண்டு போய் வச்சுட்டு வெளியில வரதுக்கு எவ்வளவு டைம் ஆகுது, உள்ள இருந்து அந்த குழந்தைய எடுத்துட்டு வரதுக்கு எவ்வளவு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு சாக்கு மூட்டையை வச்சுக்கிட்டு இவரே டைமர் ஆன் பண்ணி செக் பண்ணி பாக்குறாருங்க. சிசிடிவி கேமரால இருக்கக்கூடிய டைம்
டைமுக்கும் இவரு செக் பண்ண டைமுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாருங்க. அந்த டைமில் அங்கே டியூட்டி பார்த்த அந்த நர்ஸை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் தான் ஆல்ரெடி விசாரணை பண்ணிட்டீங்களே, அவங்க வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு சவுதியில் வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்ல, உடனடியாக அவங்க அட்ரஸை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸுக்கு இவர் போறாருங்க. சைலஜா அப்படின்ற அந்த நர்ஸ் கிட்ட விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவங்க 3 மாசத்துக்கு முன்னாடியே பேப்பர் போட்டதா வந்து சொல்றாங்க, சவுதியில் வேலை கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி விசாரணை கூப்பிட்டா நீங்க வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டு நேராக டாக்டர் புனிதவதி கிட்ட போயிட்டு நர்ஸ் சைலஜா பத்தி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. இந்த சிச்சுவேஷன்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பாட்டியோட வீட்டை கண்டுபிடிச்சிட்டாருங்க. ஒளிஞ்சிருந்து அந்த பாட்டி அந்த குழந்தை என்னதான் பண்ணுது அப்படின்றத ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. குழந்தைய கொண்டு போய் வீட்டில் வைக்கிறாருங்க. அப்போ ஒரு அம்மா பால் கொடுக்கறதுக்காக வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நபர் அந்த குழந்தைய வேற ஒரு பேக்ல வாங்கிட்டு போறதை இவர் பாக்குறாருங்க. அந்த ஒரு நபரை இவர் ஃபாலோ பண்ணிட்டே போறாரு. ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு போற விஷயத்த சின்னசாமின்ற போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறாருங்க. அவர் பேக்கப்போட அந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்காருங்க. ஒரு மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு நபரும் அவனுடைய கூட்டாளிகளும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நபருக்கு தெரியாம அங்க என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்காக நம்ம ஹீரோ போறாருங்க. பேக்கப்புக்கு போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ அங்க இருக்கக்கூடிய அடியாட்கள் கிட்ட எல்லாம் பயங்கரமா சண்டை போட்டு அந்த குழந்தைய ரெஸ்கியூ பண்றாருங்க. அதே சமயம் இந்த குழந்தைய வாங்குறதுக்காக ஒரு நபர் அந்த இடத்துக்கு கார்ல வந்திருக்காருங்க. ஸோ அந்த நபரை பிடிக்கிறது நம்ம ஹீரோடைய திட்டமா இருந்துகிட்டு இருக்குது. ஆனா இந்த குழந்தைய தூக்கிட்டு வந்த அந்த நபர் பாத்தீங்கன்னா இங்க வராத போயிரு அப்படின்ற மாதிரி சிக்னல் கொடுத்துட்றாருங்க. உடனடியாக நம்ம ஹீரோ போய் கேட்டை போட்டு அந்த ஒரு நபரை வழிமறிக்கிறாரு. காருக்குள்ள இருந்த நபரும் இறங்குறாருங்க. கார்ல இருந்து இறங்கின வெள்ள சட்டக்காரனை விசாரிக்கும் போது எனக்கு குழந்தை இல்லை, ஸோ குழந்தை வேணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு முயற்சியை கையில் எடுத்தேன். சேகர் சார் தான் வந்து எனக்கு உதவி செஞ்சாரு அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. தக்காளி அப்பதாங்க ஒரு ட்விஸ்ட். இந்த வெள்ள சட்டக்காரர் இருக்கிறார் இல்லையா, இவருடைய பேரு மூர்த்திங்க. இவர் வந்து நர்ஸ் ஏஜென்சி வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் நர்ஸுங்களை வேலைக்கு அனுப்புற ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. அந்த பாட்டி ஃப்ராடு பண்ணுச்சு இல்லையா, அந்த பாட்டியும் பிடிச்சிட்டு வந்து விசாரணை பண்றாங்க. அந்த பாட்டி பயங்கரமா பேசுதுங்க. சின்ன வயசுல இருந்தே நான் இந்த தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கன்ற மாதிரி. அப்பதான் தாறுமாறான இன்னொரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. சைலஜா அப்படின்ற நர்ஸ் மேல ஆபீசர் சின்னசாமி சந்தேகப்பட்டார் இல்லையா, சைலஜாவை அங்க உட்கார வச்சிருப்பாருங்க. அந்த இடத்துக்கு வேற ஒரு பொண்ணை கூட்டிட்டு வராங்க. அந்த பொண்ணு பாக்குறதுக்கு சைலஜா மாதிரியே இருக்கிறாங்க. அப்பதாங்க விஷயமே தெரிய வருது, சைலஜா அப்படின்றவங்க ஒரு ஆள் கிடையாது, ட்வின்ஸ். 2 பேரும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க. சைலஜாவும் சைலஜாவோட சிஸ்டரும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை பத்தி இந்த ஹாஸ்பிட்டல் சீனியர் கிட்டையும் அந்த புனிதவதி அப்படின்ற டாக்டர் கிட்டையும் போய் விசாரணை பண்ணா, சைலஜாக்கு ஒரு சிஸ்டர் இருக்கு அப்படின்றதே எங்களுக்கு தெரியாது, அதுவும் அவங்க ட்வின்ஸ்ன்றதே எங்களுக்கு தெரியாது. அப்படிங்கும் போது மாற்ற வரைக்கும் நீங்க எதுவுமே ஒத்துக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சின்னசாமி கிளம்புறாருங்க. இந்த பாட்டி, நர்ஸ் சைலஜா, அதுக்கப்புறம் அந்த வெள்ளச்சட்டக்காரன் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இதை பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க அப்படின்றது தெரிய வருதுங்க. இந்த கிழவி கிட்ட விசாரிக்கும் போது இந்த கிழவி சொல்லுது, சேகர் அப்படின்ற ஒருத்தன் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய குழந்தைய எடுத்துட்டு வந்து இன்னொரு ஹாஸ்பிட்டல்ல மாத்தி வச்சா டபுள் பேமெண்ட் தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னா, அதனாலதான் இதை செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். நம்ம ஹீரோ கையில இருக்கக்கூடிய குழந்தைய எந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து எடுத்துட்டு வந்த அப்படின்ற மாதிரி கேட்க அந்த கிழவி சொல்லுது, வார்டு நம்பர், பெட் நம்பர் எல்லாத்தையுமே தெளிவா சொல்லுதுங்க. அங்கிருந்து தான் இந்த குழந்தைய தூக்கிட்டு வந்தேன்னு. இப்போ ஹீரோ கிட்ட இருக்கக்கூடிய குழந்தையோட உண்மையான பேரண்ட்ஸ் யார் அப்படின்றத கண்டுபிடிச்சாச்சு. அந்த குழந்தைய கொண்டு போய் பேரண்ட்ஸ் கிட்ட சேர்க்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தையும் நம்ம ஹீரோயின் வந்து மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க பாக்குறதுக்கு ஏழை மாதிரி தெரியுறாங்க. இந்த குழந்தைய நல்லபடியா வச்சுப்பாங்களா, எனக்கு கஷ்டமா இருக்குது, பேசாம அந்த குழந்தைய வாங்கிட்டு வந்துடலாமான்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ தான் பக்கத்துல இருந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருப்பாரு. இப்போ மூர்த்தி அப்படின்ற அந்த நபரை பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கட்டி போட்டு பொலவலான்னு பொழக்கிறாங்க. உண்மையை சொல்லு, இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறா, யார் இதெல்லாம் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜேந்திரன் அப்படின்ற ஒரு பேரை சொல்றாருங்க. இவங்க ஒரு பெரிய நெட்வொர்க்கா இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இதை பண்றாங்க அப்படின்ட்டு. இப்போ ராஜேந்திரனை எங்க மீட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி ரெகுலரா ஒரு கிளப்புக்கு போவான், அங்க டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருப்பாங்க, அங்க போனா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல உடனடியாக நம்ம ஹீரோவும் சின்னசாமி அந்த இடத்துக்கு போறாங்க. ஆனா அங்கதான் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு சம்பவம் நடக்குதுங்க. இந்த ராஜேந்திரனுக்கு எதிரிங்க யாரோ ஒருத்தர் இருப்பாங்க போல. அவங்க எல்லாம் குரூப்பா வந்து இந்த ராஜேந்திரனை போட்டு தள்ள பாக்குறாங்க. ஹீரோ முடிஞ்ச வரைக்கும் சண்டை போடுறாருங்க. ஆனா ஹீரோவை தள்ளி விட்டுட்டு இந்த ராஜேந்திரனை போட்டு தள்ளிடுறாங்க. ஹீரோட குழந்தை காணாம போன விஷயத்துல இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச ஒரே ஒரு ஆளு இந்த ராஜேந்திரன் மட்டும்தான். இப்போ இந்த ராஜேந்திரனும் உயிரோட இல்ல. இப்போ ஹீரோட குழந்தையை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம ஹீரோவும் சின்னசாமியும் மிரண்டு போயிடுறாங்க. ராஜேந்திரனோட இறுதி சடங்குல கலந்துக்கிறதுக்காக இவங்க போறாங்க. அங்க நின்னுட்டு சின்னசாமி மற்றும் நம்ம ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, என் குழந்தை எப்படிதான் கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு. இந்த ஒரு சூழ்நிலையில அந்த இடத்துக்கு ஒரு கார் வருதுங்க. அந்த கார்ல இருந்து ஒரு நபர் இறங்கி வராரு. அந்த நபர் வேற யாரும் கிடையாதுங்க, படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல வரதன் அப்படின்ற ஒரு நபரை பார்த்தோம் இல்லையா, அந்த நபர் தாங்க. இப்ப இறந்து போன ராஜேந்திரன் வேற யாரும் கிடையாது. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஆம்புலன்ஸ் டிரைவரா வந்து இந்த வரதனுக்கு உதவி செஞ்சாரு, அவரு தான். இப்போ நம்ம ஹீரோ யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க, ராஜேந்திரனை போட்டு தள்ளினது யார் அப்படின்னு. அப்ப சின்னசாமி ஒரு முறை சொல்லியிருப்பாரு, மர்டர் பிளான் எல்லாமே வந்து ஜெயில தான் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் ராஜேந்திரனை வெட்டி கொலை பண்ணான் இல்லையா, அவனோட கையில ஒரு டேட்டோ இருந்திருக்கும், அவனை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணி அது யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டாருங்க. உடனடியா சின்னசாமிக்கு போனை போட்டு சொல்ல சின்னசாமி ஒரு இடத்துக்கு போறாருங்க. போய் பார்த்தா நம்ம ஹீரோவை கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அந்த சம்பவத்தை பண்ணது வேற யாரும் கிடையாது, கஜா அப்படின்ற அந்த கோழி கடை வச்சிருந்தார் இல்லையா, அந்த நபர் தான். நம்ம ஹீரோ அந்த இடத்துல சண்டை போட்டு அந்த கஜாவோடைய கழுத்துல கத்தி வச்சு ராஜேந்திரனை எதுக்காக போட்டு தள்ளன அப்படின்னு கேட்கும்போது வரதன் தான் இந்த வேலையை எனக்கு கொடுத்தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டு போலீஸ் ஆஃபீஸர் சின்னசாமி அதிர்ந்து போயிடுறாருங்க. அதுக்கப்புறம் தான் இந்த வரதன் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத நம்ம கிட்ட டீடைல்டா காட்ட ஆரம்பிக்கிறாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இவர் ஹிட் அண்ட் ரன் கேஸ்ல ஒரு குழந்தைய பாத்தீங்கன்னா வேற
வேற ஒரு தம்பதிக்கு கொடுத்தாரு இல்லையா, அந்த ஒரு நபர் பார்த்தீங்கன்னா எங்களால் முடிஞ்சது இவ்வளோ அப்படின்ற மாதிரி சொல்லி கையில் இருக்கக்கூடிய நகை எல்லாத்தையுமே கொண்டாந்து கொடுக்க, வரதன் நான் பணத்துக்காக இதை பண்ணலைங்க, இந்த குழந்தைய வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இருந்தாலும் என்னோட மனசு ஆறுதலுக்காக இந்த செயின் மோதிரம் இது எல்லாத்தையுமே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த வரதன் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை கூப்பிட்டு இது நீயே வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு செயினையும் நகைகளையும் ரெண்டாக பிரிக்கிறாருங்க. கிரைம்னு ஒன்று பண்ணணும் அப்படின்னா ரிஸ்க்கை மட்டும் நம்ம எடுத்துக்க கூடாது, எல்லாத்தையுமே சரிபாதியாக பிரிச்சுக்கணும், அப்போ தான் ஏதாவது பிரச்சனைனா ஒருத்தர் காட்டி கொடுத்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் அந்த ஒரு நகைகளை ஷேர் பண்ணியிருந்திருக்கிறாருங்க. இவர் அந்த நபருக்கு பணம் வாங்கிட்டு குழந்தைய கொண்டாந்து கொடுத்தாரு அப்படின்ற தகவல் தெரிய வருதுங்க. அதன் மூலமா குழந்தை இல்லாத இன்னொருத்தர் வந்து 5 லட்ச ரூபாய் பணம் தரேன், எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. வரதன் ஆரம்பத்தில் பணத்துக்காக பண்ணல, அவர் தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணாரு. ஆனா ஒரு வருஷம் முழுக்க வேலை செஞ்சா நமக்கு என்ன அமௌண்ட் வருமோ அதை ஒரே செகண்ட்ல இவன் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பண ஆசை வருதுங்க. அந்த ஒரு நபருக்கு எப்படி நம்ம குழந்தைய கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆம்புலன்ஸ் டிரைவரும் வரதனும் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டலோட மொத்த டேட்டா பேஸையும் இவர் தானே என்ட்ரி பண்ணுவாரு. அதன் மூலமா எந்த வார்டில் எந்த பிரெக்னென்ட் லேடி அட்மிட் ஆயிருக்காங்க, எந்த டைம்ல குழந்தை பிறக்கும், குழந்தை பிறந்துருச்சா இல்லையா அப்படின்றது முதற்கொண்டு எல்லாமே ஆன்லைன் அப்டேட் ஆகும். அதன் மூலமா இவர் அவருடைய வேலையை ஆரம்பிக்கிறாருங்க. ஸோ இவருக்கு கீழே நிறைய பேர்த்த வச்சு ப்ராப்பரா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து குழந்தைய தூக்கி பணக்காரங்களுக்கு கொடுத்து பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. கோடிகளில் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருந்திருக்காரு. ஒரு குழந்தைய ரிஸ்க் எடுத்துட்டு போய் கோயில்ல வச்ச ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட இவங்க ஒப்படைச்சிருந்திருக்காங்க. சாமிக்கு அப்புறம் அந்த பேரண்ட்ஸ் இவங்க காலில் விழுந்திருக்காங்க. வரதன் நம்ம கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாருங்க. ஒருத்தன்ட்ட போயிட்டு உன்கிட்ட பணம் இல்ல, வீடு இல்ல, கார் இல்ல அப்படின்னு சொன்னா அவன் கவலையே பட மாட்டான். பேசிட்டாங்கல்ல சம்பாரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டுருவான். ஆனா நீ ஏன் இன்னும் குழந்தை பெத்துக்கல, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்ற மாதிரி கேட்டா அவனுக்கு மனசு ரொம்பவே உடஞ்சு போயிடும். அதுக்காவது இவன் குழந்தை பெத்துக்கணும்னு நினைப்பான். இங்க இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து அவங்க விருப்பத்தின்படி குழந்தை பெத்துக்கிறது கிடையாது, மற்றவங்க கேள்வி கேட்பாங்களே அப்படின்றதுக்காக தான் குழந்தை பெற்றுக்கிறாங்க. அந்த வகையில் குழந்தை உருவாகாதவங்களுக்கு இப்போ ஏகப்பட்ட ஸ்கேன் சென்டர்ஸ், IVF நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இதை ஒரு வியாபாரமாகவே நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம எல்லாரும் யோசிக்கலாம், ஏகப்பட்ட குழந்தைங்கள் வந்து அம்மா அப்பா இல்லாமல் ஆர்ஃபனேஜில் இருக்குது, அதில் ஏதாவது ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கலாமே அப்படின்ட்டு. பட் அதை பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு பேரண்ட்ஸ் நினச்சா கூட ஏகப்பட்ட ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ அந்த லீகலிட்டிஸ் எல்லாம் இவங்க ஃபாலோ பண்ணி அந்த குழந்தை கைக்கு வரதுக்கு ரொம்ப நாள் ஆயிரும். அதனாலேயே தத்தெடுக்கிறத தள்ளி போட்டுட்டு ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த வரதன் சொல்றாருங்க. ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு குழந்தை கிடைச்சா போதும் அப்படின்னு காசு கொடுத்துட்டு இருந்தவங்க இப்போ இன்னும் இறங்கி போய் எந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா, ஜோசிகார்ட்ட போயிட்டு குழந்தை எந்த டைம்ல பிறந்தா அந்த குழந்தையோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்றத கணிச்சிடுறாங்க. ஸோ அந்த டைம்ல பிறக்கக்கூடிய குழந்தை இந்த ராசி இருக்கக்கூடிய குழந்தையா இருக்கும், அந்த குழந்தைய கொண்டாந்து கொடுங்க, அதுக்கு நான் வந்து இவ்வளோ பேமெண்ட் தரேன் அப்படின்ற மாதிரி இந்த வரதன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படிதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோடைய குழந்தைக்கு இவங்க ஸ்கெட்ச் போட்டுருந்துருக்காங்க. ஸோ ஹீரோவோடைய மனைவியோட டேட்டாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வரதன் கிட்ட இருந்திருக்குது. ஹீரோட பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே இவங்க ஆல்ரெடி செக் பண்ணி ரெடியா வச்சுட்டாங்க. அந்த சீனியர் டாக்டர் சொன்னாங்க இல்லையா, அன்னைக்கு தேதிக்கு ஹாஸ்பிட்டல்ல 9 டெலிவரி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 9 டெலிவரியில அந்த ஒரு கிளைண்ட் கேட்ட டைம்ல பிறந்த குழந்தை நம்ம ஹீரோடைய குழந்தைங்க. அதனாலதான் நம்ம ஹீரோட குழந்தைய ரீப்ளேஸ் பண்றதுக்காக ராஜேந்திரன் மூலமா ஒரு அடியாள், அந்த அடியாள் மூலமா பாட்டி வந்து வேற ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு குழந்தைய கொண்டாந்து இந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இருந்திருக்குது. இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்தது வேற யாரும் கிடையாது, அந்த சைலஜாவுடைய சிஸ்டர் தான். ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறாங்க இல்லையா, அதை சாதகமாக பயன்படுத்தி ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைடு இந்த பாட்டியை வர வச்சிருக்காங்க. ஸோ அந்த பாட்டியோட குச்சி பைக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைய வந்துட்டு சைலஜாவோட சிஸ்டர் எடுத்துட்டு உள்ள போயிருந்திருக்காங்க. தன்னோட தங்கச்சியை பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய வச்சுட்டு பாத்ரூம்குள்ள ஒளிஞ்சுக்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோடைய குழந்தை கையில் இருக்கக்கூடிய டேகை கழட்டி அந்த குழந்தையோட கையிலெல்லாம் போட்டு விட்டு குழந்தைய ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால யாருக்குமே எந்த ஒரு டவுட்டுமே வரலங்க. ஆனால் ஹீரோடைய மனைவி 5 செகண்ட் மட்டும்தான் அந்த குழந்தைய பார்த்துருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் 2வது முறை அந்த குழந்தைய கொண்டு வரும்போது அது அவங்க குழந்தை இல்லை அப்படின்றத பார்த்தே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி குழந்தைய காணன் பிரச்சனை ஆகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. ஸோ ஹீரோ போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஸ்கெட்ச் போட்டுருந்துருக்காங்க. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா போலீஸ் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே போலீஸ் கூடயே சுற்றிட்டு இருக்கிறதுனால ஹீரோவை எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சுங்க. இவங்களுக்கு ஒரு பெரிய நெட்வொர்க்கு, கண்டிப்பாக நம்மளை நெருங்க முடியாது அப்படின்னு இந்த வரதன் நினைச்சாரு. ஆனால் ராஜேந்திரனை ஹீரோ நெருங்கிட்டாரு அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக ஆப்புன்னு சொல்லிட்டு ராஜேந்திரனை போட்டு தள்ளுறதுக்காக ஒரு பிளானை போட்டாருங்க. ஸோ அந்த பிளான் தான் வந்து ஒரு மிகப்பெரிய சொதப்பெல்லாம் அமையுது. ராஜேந்திரனை போட்டு தள்ளினது யாரு அப்படின்றத வெறும் டேட்டோ வச்சே கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அதன் மூலமா இந்த நெட்வொர்க்கில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தங்களையா பிடிச்சி அவரோட இன்வெஸ்டிகேஷன்ல முன்னேறிக்கிட்டே இருந்திருக்காருங்க. இப்போ பிரசன்ட் சிச்சுவேஷன்ல ஹீரோடைய மனைவி திவ்யா இருக்கிறாங்க இல்லையா, கோயிலுக்கு வந்திருப்பாங்க. ஸோ குழந்தை காணாம போய் 21 நாள் ஆகுதுங்க. அவங்க வளர்ப்பு குழந்தைய
குழந்தையோட பேரண்ட்ஸும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ எல்லோரும் சாமி கும்பிட்றதுக்காக கோயிலுக்கு போயிருப்பாங்க. அப்போ அந்த கோயிலுக்கு வெளிநாட்டு தம்பதி ஒருத்தவங்க வருவாங்க. ஸோ நம்ம ஹீரோவோடைய குழந்தைய கடத்தி அந்த வெளிநாட்டு தம்பதிக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த வரதன் கொடுத்துருந்துருப்பாருங்க. அவங்க ஃபாரின் போகிறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. வரதனையும் இன்வைட் பண்ணி இருந்திருப்பாங்க. இந்த கஜா அப்படின்ற ஒரு மூலமா இதுக்கு பின்னாடி வரதன் தான் இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா. யார் இந்த வரதன் அப்படின்னு சொல்லிட்டு சின்னசாமின்ற போலீஸ் ஆஃபீஸர் ட்ராக் பண்ணி அவர் இப்போ பிரசன்ட்ல எங்க இருக்கிறாரு அப்படின்றத லொகேஷனையும் ட்ராக் பண்ணி நம்ம ஹீரோக்கு அனுப்பி வைக்க நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த லொகேஷனை ட்ராக் பண்ணிட்டே வராரு. இப்போ கோயிலில் பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்றதுக்காக எல்லோரும் போய் நிற்கிறாங்க. அப்போ இந்த வெளிநாட்டு தம்பதி பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யா பக்கத்துலேயே வந்து நிற்கிறாங்க. குழந்தை அழுதுகிட்டே இருக்குது. குழந்தைய கொடுங்க நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து அந்த குழந்தைய வாங்குறாங்க. அந்த குழந்தைய பார்க்கும்போதே நம்ம ஹீரோயினுக்கு என்னமோ ஒன்று தோணுதுங்க, நம்ம குழந்தை மாதிரியே இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சாமியை கும்பிட்டுட்டு அந்த வெளிநாட்டு தம்பதி கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பக்கத்தில் வரதன் நின்று குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருப்பாரு. எவ்வளோ சீக்கிரம் இவங்களை அனுப்ப முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய தாலியை பிடிச்சிக்கும், தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும். அந்த வெளிநாட்டு தம்பதி வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. பட்டுன்னு இந்த வரதன் வந்து குழந்தைய கொடுங்க அவங்களுக்கு டைம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த குழந்தைய வாங்கி கொடுத்துருவாங்க. சம்திங் ராங்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை பின்னாடியே நம்ம ஹீரோயின் ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அது அவங்க குழந்தை தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு ரொம்ப வேகமாக ஓடி வருவாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த லொகேஷன் இங்கே தான் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோயிலுக்குள்ள வருவாருங்க. அப்போ நம்ம ஹீரோ நாங்கள் தனியாக நின்று இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு நீ ஏன் இப்படி அழுவுற அப்படின்னு கேட்கும்போது ஆனந்த் இது நம்ம பாப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ அப்படியே பார்க்குறாருங்க. அவங்க அந்த காரில் ஏறி தப்பிக்க பார்க்குறாங்க. உடனடியாக அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வரதன் கிட்ட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அந்த வெளிநாட்டு தம்பதி கிட்ட இருந்து அந்த குழந்தைய வாங்குறாரு. அந்த குழந்தைய கையில் இருக்கிற வரைக்கும் நம்ம ஹீரோ இந்த வரதன் கிட்ட அடி வாங்குறாரு. அதுக்கப்புறம் குழந்தைய கொடுத்துட்டு அந்த வரதனை போட்டு பொழந்துடுறாருங்க. இப்படி இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் வந்து இந்த வரதனை கத்தியால குத்தி கொலை பண்றாங்க. அதுவும் 2 முறை. யார் இவன் எதுக்காக வந்து இந்த வரதனை கொலை பண்றான் அப்படின்னு பார்த்தா அங்கதாங்க ஒரு ட்விஸ்ட். அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் ராஜேந்திரன் இருக்கிறார் இல்லையா, அவருடைய பையன் தான் பார்த்தீங்கன்னா இந்த வரதனை போட்டு தள்ளி இருந்திருக்கிறாரு. ஸோ தன்னுடைய அப்பாவை போட்டு தள்ளினது இந்த வரதன் தான் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த இன்ஃபர்மேஷன் அவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ராஜேந்திரனை போட்டு தள்ளினது இந்த வரதன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் போலீஸ் ஆஃபீஸர் சின்னசாமியும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ராஜேந்திரனோட பையன் அங்க நின்று எல்லாத்தையுமே கேட்டு இருந்திருப்பான். ஸோ அதுக்கு பழிவாங்கிற விதமா இந்த வரதனை கோயிலில் வச்சே போட்டு தள்ளிடுவாங்க. எண்ட் ஆஃப் த டே நம்ம ஹீரோவுடைய குழந்தை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மற்றும் ஹீரோயின் கைக்கே வந்துடுது. இவங்க 2 பேரும் மறுபடியும் தொலைந்து போன அவங்களோட சந்தோஷமான வாழ்க்கையை மீண்டும் தொடங்குறாங்க. ஆனால் ஒன்று, இந்த படத்தின் மூலமாக நம்ம ஏகப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு குழந்தை காணாமல் போகிறதுக்கு பின்னாடி எத்தனை விஷயங்கள் இருக்கு இல்லையா. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினைச்சாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.